நம்ம ரோகிணி தியேட்டர்ல தளபதி கோட்டையில 70M பாக்குற மாதிரி இருக்குமா? தளபதிய பிளாஸ்டா பாக்குற மாதிரி இருக்குமா? உன் பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, அவன் தானே ஜனநாயகன், தரமானவன், உயிரை தர வந்தவன்டா, இந்த தமிழகத்துக்கு உயிரை தர வந்தவன்டா இந்த ஜனநாயகன். படத்துல என்ன சொல்ல வராங்க? படத்துல ஆக்சுவலி கதை, படத்துல மெசேஜ் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். 3 மணி நேரம் தளபதியை ரசிச்சோமா, அவ்வளவுதான். 3 மணி நேரம் முடியவே கூடாதுன்னு இருந்துச்சு. இன்னும் பெரிய படமே எடுத்திருக்கலாம் அவரு. பார்க்க நாங்க ரெடியா இருந்தோம், பட் முடிஞ்சிருச்சு. உண்மையிலே தேங்க்ஸ். எல்லா ஸ்ட்ரகிள் கொடுத்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதனாலதான் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் வந்து ரொம்ப மனநிறைவா இருந்துச்சு. ஆமா, நல்லா சரியலா இருக்கு. நம்ம அண்ணனை நம்ம ஜெயிக்க வச்சோமே அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரோபோட் இல்லாம தளபதியே ஃபுல்லா நடிக்க வச்சிருந்தா இன்னும் நாங்க என்ஜாய் பண்ணிருந்தோம். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாங்க. இது எப்பயுமே இருக்கிறதோட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாங்க. ரசிச்சுட்டே பார்த்தோம். டான்ஸ்ல இருந்து ஆக்டிங்ல இருந்து வேற லெவல். நம்மளுக்கு இவ்வளவு அழகான சிஎம், கியூட்டான சிஎம் இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா. படம் ரொம்ப நல்லா சூப்பரா வந்திருக்கு. தளபதி வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. ரொம்ப கவலையா இருக்கு. தரமான சம்பவம் தான். எல்லாரும் மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி நல்லா இருந்துச்சு. லைக் அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்னு சொல்லலாம். எல்லா படமும் பெஸ்டா, பட் இது வந்து லாஸ்ட் மூவினா கொஞ்சம் இமோஷனலா இருக்கு. மலேசியால வந்திருக்கோம் பாக்குறதுக்கு. மலேசியால வந்திருக்கோம் பாக்குறதுக்கு. நாங்க வந்து ஒரு 10 நாள் ஆகுது வந்துட்டு. நாங்க பார்க்கல. இங்க வந்து பார்க்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் மேல இருக்கிற லவ், அவர்னாலே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல, எந்த ஆக்டருக்கும் வராது, அவருக்கு தான் ஃபேன் பேஸ் இருக்கும். வேற மாதிரி இருக்கு. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் லாஸ்ட் படம் வந்து மொக்கையா போயிடக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தோம். உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடை கொடுத்துச்சு. அது அந்த வழியில நாங்க வந்து சந்தோஷப்படணும். ஒன் லாஸ்ட் டைம் வந்து சாட்டிஸ்ஃபைடான படமா இருந்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம். மமிதா பைஜு ஆக்டிங் ஓகே, பூஜா ஓகே, அவங்க ரோல் பெருசா கிடையாது, ஓகே, ஓரளவுக்கு நல்லா அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. மமிதா பைஜு அவங்களுக்கு கொடுத்ததை பண்ணியிருந்தாங்க, அவங்களும் ஓகே தான். எங்களுக்கு மமிதா பைஜுலாம் ஃபோக்கஸ் நாங்கள் பண்ணல, ஃபுல்லாக நாங்கள் தளபதி மேலே தான் கண்ணா இருந்தோம். இவங்க ஓகே. மமிதா பைஜு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கும். ஏன்னா அந்த ரோல் வந்து முக்கியமான ஒரு ரோலு. சொல்லிட்டே போகலாண்ணா, படத்தை பற்றி பேசலாம்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா படத்தில் அவ்வளோ விஷயம் இருக்கு, அவ்வளோ விஷயத்த கற்றுக்கணும். வினோத் இன்டர்வியூல சொல்றப்ப கூட நான் யோசிச்சு பார்க்கல, நிறைய விஷயம் படத்துல இருக்கு, நீங்க செகண்ட் ஹாஃப்லாம் அவ்வளவு விஷயம் கத்துக்கலாம் அப்படின்னாரு. அப்ப தோணல அப்படி என்னதான் இருக்கு, பவந்த் கேசரியா தான் ரீமேக் பண்ணி விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா சீரியஸ்லி நிறைய விஷயத்த உள்ள வச்சிருக்காங்க. அது கண்டிப்பா தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே பார்க்கணும். இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அது ஒண்ணுதான் கஷ்டம், மற்றபடி படம் பிளாஸ்ட். அது மாஸ், அதுக்காக தான் எல்லாருமே இப்போ எனக்கு தெரிஞ்சு மெயினா வந்திருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆமா, ரொம்பவே இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப எல்லாருமே ஃபுல் செலிப்ரேஷன் தான். மூவி ஃபுல்லாவே செலிப்ரேஷன் தான். நல்லா இருக்கு. அவரு இந்த படம் தான் லாஸ்ட்ன்றது எமோஷன் சைடுல தான் வரும். பட் அரசியலும் இருந்துச்சு, கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அந்த ஃபுல்லாவே அரசியல் அந்த மாதிரி ஓரியன்டா 50-50 தான். உமன்ஸ்க்குமே நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால நல்லா ஃபுல்லா மூவியே நல்லா வன்முறை இருக்கு, நிறையவே இருக்கு. கொஞ்சம் வேர்ட்ஸும் கொஞ்சம் நிறைய சென்சார் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி அதனாலயா இருக்கலாம். அண்டர் 18 வர வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலா அண்டர் 18 இருக்க பொண்ணுங்களுக்கும் பாக்குற மாதிரி இருக்கு. படம் பார்த்தா கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு. 3 மணி நேரம் சொல்லிருந்தாவே படம், பட் ஆனா வந்துட்டு 3 மணி நேரம் போன மாதிரியே தெரியல. தளபதியை சீன் பை சீன் வந்து இன்னும் ரசிக்கலாம், இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு தளபதி கச்சேரிக்காக தான் சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு மூவியா கொடுத்திருந்தாரு. செம்மையா இருந்துச்சு மூவி. ஆன்லைன்ல பார்த்த யாராவது ப்ரூஃப் இருக்காங்களா? யாராவது இருக்காங்களாப்பா? எனக்கு தெரியல. பிராமிஸா ஆன்லைன்ல யாராவது பார்த்த ப்ரூஃப் இருக்கா? இருக்கிறாங்களா கண்ணு? ஆன்லைன்ல பார்த்தா அந்த 2 இன்ச்சு mm தான் பார்க்க முடியும்.
பட் வினோத் வந்து அட்லி, லோகேஷ், நெல்சன் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாமா? தளபதி இவ்வளவு கியூட்டா மாசா காமிச்ச லிஸ்ட் சேர்த்துக்கலாம் ப்ரோ, சேர்த்துக்கலாம். அழகாவே காட்டிட்டாங்க. தமிழ் சினிமால அந்த 1000 கோடின்ற கனவு வந்து இல்ல ப்ரோ, அது கொஞ்சம் பாசிபிள் இல்ல ப்ரோ. எதனாலனா ஹிந்தி ஆடியன்ஸ் அதுக்கு தேவை. மெஜாரிட்டியா இந்தியால வந்துட்டு ஹிந்தி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. இந்தி ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பெருசா போகாது. அவங்க பறக்கிறது தாவுறது அந்த மாதிரி தான். ஸோ அதனால தளபதி படம் இங்க இந்த சவுத் சர்க்கிள்ல ஓடுறதுனால 600 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மகன் கேசரோட ரீமேக்ன்ற மாதிரி ப்ரோ இல்ல ப்ரோ, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தோணல. சும்மா ஒரு பேஸ் எடுத்து வச்சுட்டு மிச்சப்படி சொல்ல வேண்டிய மெசேஜ்லாம் அழகா சொல்லிட்டாங்க. என்ன வேணா சொல்லிட்டோம்னா, நம்ம ஃபேன்ஸ்க்கு இது வந்து பிரியாணி, ஒரு கம்ப்ளீட் நான்வெஜ் மீல் சாப்பிட்டு முடிச்சா எப்படி இருக்கும் அதுதான். அதெல்லாம் உப்மாவோ கேசரியோ எல்லாம் கிடையாது. அனிருத் எப்படி பண்ணிருக்காரு? அனிருத்லனா ஒண்ணுமே இல்ல. அந்த ராவண மவண்டா பிஜிஎம்லாம் சரியான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே கூஸ் பம்ஸ் ஆச்சு பார்க்கும் போதே. சூப்பரா பண்ணிருக்காங்க அனிருத். அவர் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. ஓவரால் 100 மூவி சூப்பரா இருந்துச்சு. கடைசி படம் அனிருத் பண்ணிருந்த கரெக்டா இல்ல வேற ஏதாவது டைரக்டர் பண்ணிருந்தாங்க? கரெக்டான டைரக்டர் தான். இது வெற்றிமாறன் சொல்றாங்க, நிறைய அட்லி சொல்றாங்க. பரவாயில்ல, ஒரு மாசா ஃபேனுக்கு ஒரு ட்ரீட் அது. அதுக்கு மாதிரி நல்லா ஃபன்னா போயிருக்கு படம். மாசா இல்ல கிளாஸா இல்ல எல்லாமே சேர்த்து பக்கா மாஸ் நல்லா இருந்திருக்காங்க. தளபதி திரும்ப நடிக்க பாக்குறீங்களா இல்ல சிஎம் இருக்கலாம்? ஆஃப்கோர்ஸ் ஃபேன்னா ஒரு நடிக்கிறது தான் ஆசைப்படுவேன். ஆனா மக்களுக்காக அவர் நல்லது செய்யும் போது செல்ஃபிஷா இருக்க கூடாதுல்ல. ஸோ சப்போஸ் அவர் நடிக்கிறாங்கன்னா யாருக்கு நடிக்கிறாங்க? ஆஃப்கோர்ஸ் ஹீரோயின் கூடயா? டைரக்டர் சொன்னா எந்த டைரக்டரும் ஓகே தான். மேபி வாட்ஸ் ஹிஸ் நேம், அந்த லியோ படத்தோட டைரக்டர் லோகேஷ். பட்டு வந்தா நல்லா இருக்கும். பட்டு நல்லா வந்தா நல்லா இருக்கும். ஆமா, நிறைய எம்பவர்மென்ட் அவர் இதுக்கு மேல ஸ்கிரீன் ரொம்ப அவரோட நிறைய படத்துல அந்த மாதிரி பேசுவாரு. இப்போ அவர் ஒரு கவர்மெண்டாவே ஃபார்ம் ஆயிருக்காரு. சொல்லிருக்காங்க பாலிடிக்ஸ் லைட்டா சொல்லிருக்கு. பேசின எல்லா வருஷம் என்ன போயிட்டு இருந்துச்சு லைட்டா ஒரு பிட் சொல்லிருக்காங்க. ப்ளஸ் வந்து அவர் இனிமேல் ஓபன் இதான் சொல்றாரு, நான் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது ரொம்பவே சேலஞ்சிங்கான இதுதான் சொல்றாங்க. பகவத் கேசரின்னு ரீமேக்னு சொன்னாங்க. பட் ஆனா அது கம்ப்ளீட்டா ஆனா அது பார்க்கல, தெலுங்கு வெர்ஷன் நான் பார்க்கல. அதனால மற்றபடி வினோத் சார் வந்து அவரோட ஸ்டோரியை தான் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிருக்காரு. சோ நல்லாவே இருந்துச்சு. ரீமேக் சொல்லலாம், ரீமேக் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே அவர் அப்படிதான். அதனால இது ராவண மகண்டா தான் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது வரப்போ அது வேற. நம்ம ரோகிணி தியேட்டர்ல தளபதி கோட்டையில 70M பாக்குற மாதிரி இருக்குமா? தளபதிய பிளாஸ்டா பாக்குற மாதிரி இருக்குமா? உன் பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, அவன் தானே ஜனநாயகன், தரமானவன், உயிரை தர வந்தவன்டா. இந்த தமிழகத்துக்கு உயிரை தர வந்தவன்டா இந்த ஜனநாயகன். எங்களுக்கு அட்லி மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அட்லி ஏன்னா தளபதியை ரொம்ப அழகா காட்டுவாங்க. பட் ஆனா அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அதை அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. தளபதியை சீன் பை சீன் அவ்வளோ அழகா காட்டியிருந்தாங்க. கடைசியா எல்லா டைரக்டர்ஸ் ஐயோ நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பல, பார்க்கட்டும். கடைசியா நல்லா இருந்துச்சு எல்லாரும் வந்தது. தளபதி இன்னொரு படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா எந்த டைரக்டர் கூட அவர் வந்து ஆக்சுவலி ஆனா தளபதி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு. ஸோ அதனால கண்டிப்பா நடிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் அவங்க ஒரு பாத் சூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா மக்களாக எங்க எல்லார் சப்போர்ட்டும் நிறையாவே இருக்கும். அடுத்த 50 வருஷத்துக்கு எங்க தளபதி தான் சிஎம்மா இருப்பாரு. அப்புறம் மாதிரி ஃபீலா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு தெலுங்கு வருஷன் எதுவுமே பார்க்காம ஃப்ரெஷ்ஷா எல்லாரும் சேர்ந்து அவர் சிஎம் ஆகிருக்கும். அது வந்துட்டு அவருக்கு இன்னும் நிறைய ஹிட் இருக்கும். பட் ஆனா எனக்கு ரொம்பவே அந்த ஃபீல், அந்த எக்ஸ்பிரஷன், ஆமா ரீமேக் இல்லாம வேற பண்ணிருக்கலாம்னு கூட நிறைய அந்த கருத்து இருக்குதான். பட் ஓகே, எனக்கு அவரை பார்த்து ஆடலாம் தான் முன்னாடி போய் நின்னோம். ஆனா அவர் ஆடுறத பார்த்து நான் பார்த்துட்டு நின்னோம். ரொம்பவே ஆடினாரு. எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டான்ஸ் செம்மையா இருந்துச்சு. டான்ஸ்க்காகவே கண்டிப்பா நாங்க இன்னும் 2-3 தடவை தியேட்டர் போய் பார்ப்போம். கியூட் அவங்க நல்லா பண்ணாங்க. அது வந்து சர்ப்ரைஸா இந்த மாதிரி உமன்ஸ்காகவும் பேசிருக்காங்க. ரொம்ப போல்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதையும், பிளஸ் வந்துட்டு இது பாலிடிக்ஸும் லைட்டா சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றதையும் இனிமேல் அவர் கொஞ்சம் மாறும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காங்க. அது டைரக்டாவே சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா இருக்கும். அது எல்லாருக்குமே ஒரு இந்த அழுதுட்டாங்க கூட வந்தாங்களா. ஆனா ஓகே தான், இதை விட நல்ல ஒரு பொசிஷன்ல தானே இருக்காங்க.
5 வருஷமா 1000 வீடியோ போட்டிருப்பேன். 26ல அண்ணன் தான் கப்பு தான் நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியுது. நான் சொன்ன மாதிரி நடந்துதா அண்ணே? இன்னும் ஒரு சில தவறுகளை மட்டும் நீங்க திருத்தணும்னு இந்த சவுக்கை எடுத்து உங்களை அரசியல்ல வந்து மக்களை பாதுகாக்க வரீங்களா, இல்ல மக்கள்கிட்ட இருக்கிற கொள்ளை அடிக்கிறதுக்கு கொலை பண்ற வர்றதுக்கு சாட்டையை எடுத்து அடிக்கிறீங்களா? அதை உங்களை வெளியே அடிச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. ஏன்னா இல்லாதவன் வீட்டை எல்லாம் போய் இடிக்கிறானுங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க. 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்தவங்க வீடெல்லாம் வந்து இடிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க மைண்டு வச்சு அந்த இடத்துக்கு நீங்க போய் நில்லுங்க. ஓகேங்களா? இடம் ஆக்கிரமிப்புனாலும் அவன் 10 வருஷம் 20 வருஷம் தானே வாழ போறான். நம்ம வாழ்க்கையே இன்னைக்கு நிஜம், நாளைக்கு அது வந்து நிரந்தரம் கிடையாது. அண்ணனுக்கு அதை மட்டும் தங்கச்சியா சொல்றேன். கண்டிப்பா நீங்க ஜனநாயகத்தையும் காப்பாத்துற பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. இந்த ஜனநாயகனும் நீங்க தான். இந்த தமிழக முதல்வரா நீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சோ இந்த படம் ஆல்ரெடி லீக் ஆன படம் தான். ஆமா, சில பேர் பார்த்திருப்பாங்க, நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க. சோ அதை தாண்டி இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்கு படம் பார்க்கறதுக்காக. சோ எல்லா ஷோஸ்மே புக்கிங் ஃபுல்லாவே. ஆமா, எப்படி பாக்குறீங்க நீங்க? அவ்வளவுதான். தளபதி தான் ரீசனே. லீக் ஆச்சோ லீக் ஆகலையோ, படம் பார்த்தாங்களோ பார்க்கலையோ, பாதி பேர் படம் பார்த்தவங்க இன்னைக்கு ஸ்கிரீனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ரீசன் வந்து தளபதி தான், அவ்வளவுதான். படம் கண்டிப்பா ஒரு 10-20 நாளைக்கு ஃபுல்லா தான் ஓடும். ரீசன் தளபதி தான். ஒருவேளை விஜய் சார் வந்து இந்த படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னா ஃப்ரெஷ் ஃபிலிமா ஏதாவது டேரக்டரா? எந்த டேரக்டர் கூட காம்போ பண்ணுவாங்க? டைரக்டர் அந்த அளவுக்கு தெரியல எனக்கு. இது அட்லி தான் சொன்னேன். அட்லி சாரோட பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அவரோட ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எல்லாருமே. லாஸ்ட் மூவி மேபி அந்த ரீமேக் இல்லாம ஏதாவது ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்கலாம் அப்படின்றது எல்லாருக்கும். பாட்டு வெர்ஷன்ல வரலாமா இல்ல புதுசா வருது? இல்ல ஃப்ரெஷ்ஷா ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா அவர் இப்போ எப்படி கரண்ட்ல அவரை இது பண்ணியே பண்ணாலே போதும். எந்த ஸ்டோரியுமே வேணாம் அவருக்கு. இந்த வெர்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா அட்லி சார் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா. சோ அந்த படம் வந்து தமிழ்நாட்டை தவிர மத்த லாங்குவேஜ்ன்றத செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப தளபதின்றது இப்போ ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டாரு அவரு பயங்கர இதா. அதனால கண்டிப்பா அந்த செலிப்ரேஷன் இருக்கும். பட் ஸ்டோரி ஒரு ஓரியன்டா எனக்கு எப்படின்னு ஐடியா இல்ல. ஏன்னா தெலுங்கு வெர்ஷன் இருக்குன்னு சொல்றதுனால மித்தபடி நல்லா இருக்கு படம் ஹோல். இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள்? பிடிச்சதுன்னா ஃபுல்லாவே பிடிச்சிச்சுங்க. இப்படி கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. பிடிக்காத விஷயம் ஏதாச்சும் இருக்கு அதுல? பிடிக்காததுன்னா தெரியல. எனக்கு மூவி ஃப்ரெஷ்ஷா இருந்தனால எனக்கு பெருசா பிடிக்காம எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு எல்லாமே. மூவி படம் பார்க்க வரவங்க என்ன எதிர்பார்த்து வரலாம்? என்ன எதிர்பார்த்து வரலாம்னா ஃப்ரெஷ் ஸ்டோரி சொல்ல முடியாது. பட் ஆனா விஜய்க்காக வரலாம், அவ்வளவுதான். விஜய் சாருக்காக வரலாம். விஜய் சார் வந்து இப்போ சிஎம் ஆயிட்டாரு. நீங்க சிஎம்மா இருக்க விஜய் உங்களுக்கு பிடிக்குதா இல்ல நடிகராக விஜய் பிடிக்குதா? ரெண்டுமே தான். எப்படி இருந்தாலும் ஓகே தானே. அப்படி தேங்க்யூ. காருனா பாஸ்ட், தளபதினா பிளாஸ்ட், தளபதி பேச்சுனா ரீச் அப்படின்னு படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இது 1000 கோடி அடிச்சு அண்ணன் இன்னொரு லெவலுக்கு இந்த சிஎம்மா இருக்கிறப்பயே நடிக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நடிப்பாரு. ஓகேவா? 5 வருஷம் பொறுமையா இருங்க. நடக்கிற தவறுகளை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. மீடியான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நீங்க எல்லாம் அவர்கிட்ட நேரடியா நீங்க பேசலாம். ஓகே, வேற என்ன? யாருக்கு? இவனுக்கு கூட்டிட்டு போய் நல்ல பிரியாணியா வாங்கி